So dear children, previous class நம்ம கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டூ மெட்டல் ஆக்சைட்ஸில் 2 ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டுடே வி ஆர் டிஸ்கஸ் இன்டூ ஸோ ஸ்மெல்டிங் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்மெல்டிங் இஸ் நத்திங் பட் அ மெல்டிங். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம மெட்டல் ஆக்சைடாக மாற்றிட்டோம் இல்லையா, அதை போட்டு நம்ம நல்லா என்ன பண்ண போகிறோன்னா கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு ரோஸ்ட் பண்ணியிருப்போம், கால்சினேஷன் பண்ணியிருப்போம். ஸோ நல்லா போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீட் பண்ண அந்த மெட்டல் ஆக்சைடை மெல்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா? மெல்ட்டிங் ப்ராசஸ்க்கு அண்டர்கோ பண்ணணும். மெல்ட்டிங் ப்ராசஸ்க்கு அண்டர்கோ பண்ணும்போது நம்ம மெட்டல் வந்து உருகி தனியாக வெளியில் வரும். தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த மெக்கானிசம். ஓகே, ஸோ ஸ்மெல்ட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம் பார்த்துடலாம், என்னன்னாக்கா ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஒன் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எது கூட ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஓர் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது அந்த ஓரில் வேறு ஏதாவது ஃபியூசிபிளான நமக்கு தேவையில்லாத பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி வெளியில் கொண்டு வர ஒரு பொருள் தான் என்னன்னாக்கா, அந்த கெமிக்கல் தான் என்னன்னாக்கா ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆன் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அன் ஈஸிலி ஃபியூசிபிள் ஸ்லாக் வித் காங்கு. ஸோ காங்கு மீன்ஸ் என்னன்னாக்கா இம்ப்யூரிட்டி, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் இந்த ஓரில் ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸை ஆட் பண்ணும்போது இந்த கெமிக்கல் போயிட்டு என்ன பண்ணும், இந்த காங்குவை பிடிச்சி ஈர்த்துக்கிட்டு ஃபியூசிபிள் ஸ்லாகாக வெளில வந்துடும். ஃபியூசிபிள் ஸ்லாக்னா மெல்ட்டிங் கண்டிஷனில் வெளியில் வருது. இந்த ஸ்லாக்ன்றது நமக்கு ஒரு தேவையில்லாத பொருள், அதை வெளில வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் இந்த இம்பார்ட்டன்ட் வேர்டு நமக்கு தேவை. ஸோ இன் திஸ் மெத்தட் எ ஃப்ளக்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், இந்த ஃப்ளக்ஸை எது கூட ஆட் பண்ணுறாங்கனாக்கா ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ஆட் பண்ணுறாங்க. அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் என்னலாம் இருக்கலாம்னா கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம். ஓகேவா? இஸ் ஆடட் டு த கான்சன்ட்ரேட்டட் ஓர். எது கூட ஆட் பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேட் ஓர் கூட ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃப்ளக்ஸு தட் இஸ் ரியாக்ட்ஸ் வித் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் சச் அஸ் அ carbon monoxide, then aluminum is added to the concentrated ore. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 மிக்சரையுமே சேர்த்து நல்லா என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ணுறாங்க. எப்படி மெல்ட் பண்ணுவாங்கனாக்கா ஹீட் பண்ணுறாங்க. The mixture is melted by heating at an elevated temperature. It is a very very important keyword for this question. So what is it? Elevated temperature means above the melting point of the metal. ஓகேவா? ஸோ ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷனில் பிலோ தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் பார்த்துருப்போம். ஸோ பிகாஸ் அங்கே ஸ்ட்ராங் ஹீட் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் பண்ணுறச்ச ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், மெட்டல் வந்து டீகம்போஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக பிலோ தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் அப்படின்ற வேர்டை அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் திஸ் கேஸ் elevated temperatures above the melting point of the metal in a smelting furnace. ஸோ ஸ்மெல்டிங் நடக்கிறதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஃபர்னேஸ், அதில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அயன் ஆக்சைடு வி கேன் டேக். ஸோ அயன் ஆக்சைடு ஃபார்முலா, ஸோ அயன் ஆக்சைடு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும், Fe2O3. தட் இஸ் அ ரியாக்ட்ஸ் வித் கார்பன் மோனாக்சைடு, ஸோ CO. ஸோ நம்ம ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது டு கெட் த மெட்டல், ஸோ என்னன்னாக்கா Fe நமக்கு வெளில வராங்க, தென் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுறாங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இல்லைனாக்கா யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட். ஓகே, ஸோ இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் நமக்கு மெட்டல் ஃபார்ம் ஆகியாச்சு. ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் மெட்டலை. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எது வந்து சிலிக்கா, எது வந்துட்டு நம்மளுக்கு காங்குவாக இருந்திருக்கு, என்னவா வெளில போயிருக்கு, என்ன ஸ்லாகாக வெளில போயிருக்கு அப்படின்னு 1 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா எழுதுங்க. ஸோ கால்சியம் ஆக்சைடு தட் இஸ் அ லைம்ஸ்டோன். ஸோ தட் இஸ் அ பேசிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு பேசிக் ஃப்ளக்ஸு. ஸோ அந்த ஓரில் கான்சன்ட்ரேட் ஓரில் என்ன இருக்குது அப்படின்னா SiO2 நமக்கு சிலிக்கா வந்து சாண்ட் கொஞ்சமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சிலிக்கா தட் இஸ் அ காங்கு ப்ரெசென்ட் இன் அ ஓர். ஓகே, ஸோ தட் இஸ் அசிட்டிக் இன் நேச்சர். இது வந்து நமக்கு என்னவா இருக்குனாக்கா அசிட்டிக் இன் நேச்சராக இருக்குது. இப்போ பேசிக் ஃப்ளக்ஸும் நமக்கு ஆசிடோட காங்கும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளில போகுதுன்னா கால்சியம் சிலிக்கேட்டாக வெளில போகுது. என்னவா வெளில போகுதுன்னா கால்சியம் சிலிக்கேட், தட் ஃபார்முலா CaSiO3. ஸோ அப்படியே போய் சேர்ந்துருக்கும். இந்த CaO இது கூட O2 கூட ஆட் ஆச்சுனாக்கா CaO3, அப்புறம் Si, இந்த CaSiO3 வந்து நமக்கு அப்படியே சேர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஃப்ளக்ஸும் காங்கும் ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது
ஸ்லாகு தட் இஸ் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள், அதை வெளில அனுப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். ஸ்மெல்ட்டிங்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸு இந்த எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் எழுதணும். ஸோ ஃப்ளக்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் ஆன் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் அ ஃபியூசிபிள் ஸ்லாகாக நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. எது கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது அப்படின்னாக்கா நம்ம கான்சென்ட்ரேட்டட் ஓர் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ தட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் ஸ்மெல்ட்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களோட 2 ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன பண்ணால் ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி நமக்கு 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்க சான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ கிளாஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு புக்கில் வந்துட்டு இருக்க மாதிரி நான் கொடுத்துருக்க மாட்டேன், கிளாஸ் நோட்ஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ கிளாஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஆஃப் 4 மார்க்கில் கூட கேட்கலாம். ஏன்னா நமக்கு 5 மார்க்கே டிவைட் பண்ணி தான் கேட்பாங்க. ஒரு 3 மார்க்கு 2 மார்க்காக கேட்கலாம், 4 மார்க் 1 மார்க்காக சேர்த்து கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது 3 மார்க் ஆர் 4 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் காப்பர் என்ன அப்படின்னாக்கா காப்பர் பைரேட்ஸ். எந்த ஓர்லேருந்து காப்பர் எடுக்கிறாங்கனாக்கா காப்பர் பைரேட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. தட் ஃபார்முலா இஸ் CuFeS2. ஓகேவா? காப்பர் பைரேட்ஸ் ஃபார்முலா வந்து CeFeS2. இட் கண்டைன்ஸ் அ சல்ஃபைட். ஸோ சல்ஃபைடு ஓரை நம்ம எந்த ப்ராசஸ் மூலமா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸோ ஸ்டெப் 2 தட் இஸ் அ ரோஸ்டிங். ஸோ நம்மளுக்கு காப்பர் பைரேட்ஸ் எடுத்துருக்கோம். காப்பர் பைரேட்ஸ் எடுத்துட்டு நம்ம ரோஸ்டிங்னாக்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 சல்ஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க, மெட்டல் சல்ஃபைட்ஸ். ஒன் இஸ் அ அயன் சல்ஃபைட், ஸோ அனதர் ஒன் இஸ் அ காப்பர் சல்ஃபைட். ஸோ நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க வந்துட்டு அயன் சல்ஃபைட் மீன்ஸ் தட் இஸ் அ ஃபெரஸ் சல்ஃபைட், தட் chemical name is, so which is என்னக்கா copper sulfate, simply called as a copper sulfate. Okay, so that is a sulfur dioxide gas. So equation we have to check that a balance ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அதில் நம்ம ஓர் என்னன்னு எழுதியிருக்கோம், தென் ரோஸ்டிங் நடந்திருக்கு. ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா the concentrated ore is heated in a river battery furnace. ஓகேவா? ரிவர்பிரேட்டரி ஃபர்னேஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு சைடு நல்லா ஏர் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் நல்லா தணலாக போட்டு நல்லா எரிய வைப்பாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் அ ரிவர் பேட்டரி ஃபர்னேஸ். ஸோ நம்மளுக்கு அயன் சல்ஃபைடு, இங்கே 2 மெட்டல் சல்ஃபைட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அயன் சல்ஃபைட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. 3 molecules of oxygen is reacted to form iron oxide. So what is it a formation means iron oxide. So the iron oxide ஏன் ஃபார்ம் ஆக வச்சிருக்காங்கனாக்கா, இதில் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் என்னன்னாக்கா அயன். நமக்கு எது மட்டும் வேணும், காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷனில் காப்பர் தான் வேணும். அப்போ இந்த அயனை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த அயன் சல்ஃபைடே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா வெளில ரிமூவ் பண்ணணும், காப்பர் சல்ஃபைட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணுறாங்க. அயன் சல்ஃபைட் எடுத்து ஆக்சிஜன் நல்லா ஹீட் பண்ணுறச்சு டு ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. The byproduct is a sulfur dioxide gas. So that iron oxide, that is a basic flux, that is a reacts with GONGU. என்ன GONGU நமக்கு SiO2. ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளில போயிடுச்சுன்னா ஸ்லாகா வெளில போயிடுச்சு, FeSiO3. ஓகேவா? ஸோ அப்போ மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 2 மெட்டல் சல்ஃபைட்ஸில் நமக்கு தேவையானது காப்பர் சல்ஃபைட் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் அ காப்பர். ஸோ அயன் சல்ஃபைட் நமக்கு நோ நீட். ஸோ அதை நம்ம என்னவா வெளில அனுப்புகிறோம்னாக்கா ஃபியூசிபிள் ஸ்லாகாக வெளில அனுப்புகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைட். தட் அயன் ஆக்சைட் ரியாக்ட்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் வாட்னா ஸ்லாக். That is என்னன்னாக்கா iron silicate. That name is iron silicate. Okay, so metal sulfides FeS and copper sulfate, so mutually soluble, that is called as a what அப்படின்னா காப்பர் மாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. So if it is a 1 markல கேட்டாங்கன்னா you have to write it. Okay, so next is step 4ல so we can நமக்கு என்ன தேவை காப்பர் சல்ஃபைட், இதை நம்ம வெளில தள்ளியாச்சு. ஸோ காப்பர் சல்ஃபைட் எடுத்து திருப்பி என்ன பண்ணணும்னாக்கா ஹீட் பண்ணுறோம். ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணும்போது அது என்னவோ கன்வெர்ட் ஆகும், காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. தென் சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளில போகுது. தென் அகெயின் கிடைச்ச காப்பர் ஆக்சைடை அகெயின் எது கூட போட்டு ஹீட் பண்ணுறோன்னா காப்பர் சல்ஃபைட் கூட போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருதுனாக்கா காப்பர் இஸ் அப்டைன்டு.
நமக்கு என்ன வெளில போகுதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸஸ் வெளில போகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பிளிஸ்டர் காப்பர். 98% ஆஃப் பியூர் காப்பர். ஸோ இது உங்களுக்கு புக்லலாம் இருக்காது, நான் சொல்கிறேன். நீங்கள் 1 மார்க்லாம் கேட்பாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பார்த்துட்டு, ஓகேவா. பிளிஸ்டர் காப்பர் மீன்ஸ் என்னன்னாக்கா நல்லா கொதிச்சு வர நிலைமையில் இருக்கும். தட் இஸ் சாலிட் ஸ்டேட் மாதிரியே இருக்காது, லிக்விட் ஸ்டேட் மாதிரி எப்படி கொதிச்சு வெளில வரும், கொஞ்சம் கட்டியாகவும் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ பிளிஸ்டர் காப்பர். இட் இஸ் 98% பியூர் காப்பர். ஸோ இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, இது வந்து நமக்கு இன்னும் 2% இம்பியூரா இருக்கனால இட் வில் பி அண்டர்கோ வாட் அப்படின்னாக்கா த ஃபர்தர் அண்டர்கோஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அண்ட் கெட் அ பியூர் காப்பர் மெட்டல் வந்து நமக்கு கிடைச்சிடும். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னா எலக்ட்ரோட யூஸ் பண்ணி அதுக்கு நடுவில் கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். தட் இஸ் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ தட் இஸ் யுவர் கொஸ்டின். ஸோ தட் இஸ் யுவர் டுடே கிளாஸ். யூ ஹவ் டு மெயின்டைன் த கிளாஸ் நோட்ஸ் சில்ட்ரன்ஸ். ஸோ அதே போல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ப்ராப்பராக வந்து கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்க்குன்னு தனி நோட்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.